Good evening to all. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ரிக் ஸ்பேஸோட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமா? ரைட். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃபார் எனி மெட்ரிக் ஸ்பேஸ் x, dk nd is also a metric on x if n is a positive real number. ஸோ இப்படி ஒரு மெட்ரிக் நம்ம கொடுக்க முடியும். ஸோ என்னுக்கு இந்த இடத்துல 2, 3, 4. ஸோ ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் நம்ம அசைன் பண்ணியாச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மெட்ரிக் ஆயிரும். ஓகேங்களா? ரைட். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, we can construct infinite number of metric functions for a set. ஃபார் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் வச்சுக்கோமா? ஓகே, ஃபார் ஏ செட்டு கூட ஓகே தான். ஏன் செட்டு வச்சுருக்கோம்னா, அப்போது எந்த ஒரு செட்டு கொடுத்தாலும் எம்டியோ நான் எம்டியோ டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், எந்த ஒரு நான் எம்டி செட்டு ஆர் எம்டி செட்டு கொடுத்தாலும் டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து ஒரு டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்போது எல்லா நான் எம்டி செட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு மெட்ரிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண முடியும். ரைட். இப்போது எத்தனை க்ரியேட் பண்ணலாம்னா, தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி. அது எப்படின்னு கேட்குறீங்கன்னா, சப்போஸ் எக்ஸ், டிபிஏ மெட்ரிக் ஸ்பேஸ் வச்சுக்கோம். ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ இதுலேருந்து எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம்னா, ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தோம். d1 = d/1 + d இஸ் ஏ மெட்ரிக்னு சொன்னோமா? மெட்ரிக் ஆன் எக்ஸ். இப்போ d1ங்கிற ஒரு புதுசாக ஒரு மெட்ரிக் கிடச்சிருச்சா? இதை வச்சு t2 இந்த t1 வச்சு கிரியேட் பண்ணலாமா? 1 + t1 இது ஒரு மெட்ரிக் ஆயிருமா? இதை வச்சு இன்னொரு மெட்ரிக் கிரியேட் பண்ணலாமா? d2 1 + d2. ஸோ இப்படியே நம்ம மெட்ரிக் வந்து கிரியேட் பண்ணிட்டே போகலாமா? ரைட். இது அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேறு என்னென்னா, வேறு இன்னொன்று எழுதணுமே, என்னது? d1 = minimum of 1, d of x, y. இது எழுதணும் தானே? இது ஒரு மெட்ரிக் தானே? இஸ் ஏ மெட்ரிக் ஆன் எக்ஸ். இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு இது ஒரு மெட்ரிக்காக இருக்கும். இப்போ இதை வச்சு இன்னொன்று கிரியேட் பண்ணலாமா? d2 minimum of 1, d1, x, y. இது ஒரு மெட்ரிக்காக இருக்கும். அது மாதிரி d3 minimum of 1, d2, x, y இஸ் ஏ மெட்ரிக். இந்த மாதிரி நம்ம மெட்ரிக் வந்து கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாமா? ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னது, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு ஒன்று மட்டும் ஒரு நான் எம்டி செட்டுக்கு ஒரு மெட்ரிக் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஸோ தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி மெட்ரிக் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு ஓகே. ஸோ நார்மல் லீனியர் ஸ்பேஸ், எந்த ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸும் வந்து மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கும். எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸும் டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ எனி நார்மல் லீனியர் ஸ்பேஸ் இஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். எனி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஏ டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் ஆர் எனி நான் லீனியர் ஸ்பேஸ் இஸ் ஏ டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸ். இதோட கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான நோட். இது எப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ லெட்டு வச்சுக்குவோம்.
let x comma be a non-linear space. கரெக்டா? இது வந்து norm on x. இப்போ இந்த மெட்ரிக் ஸ்பேஸை நம்ம கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா for x comma y belongs to x d of x comma y ஆக்சுவலாக இதுலேருந்து நாம் கிடைச்சிருக்கும். நாமில் இருந்து மெட்ரிக் ஃபங்க்ஷன் இங்கே கிடச்சிருக்கும். இங்கே டோபாலஜி. ஓகேங்களா? இப்போ இப்படி எடுத்துக்கிறோம். நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இது கண்டிப்பாக மெட்ரிக்காக இருக்கும். மெட்ரிக் ஆன் எக்ஸ். therefore எக்ஸ் கமா டி இஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸாக மாறிடுச்சு. அப்போது எந்த ஒரு நான்லீனியர் ஸ்பேஸும் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸாக கொடுக்கும். அதாவது என்னென்னா நாம் இன்டியூசஸ் ஏ மெட்ரிக். அதான் முக்கியமான. அதாவது இதுக்கு பேர் என்ன, இதுலேருந்து கொண்டு வரோமா? அப்போ நாம் வந்து இன்டியூசஸ் ஏ மெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ நாம் வந்து ஒரு மெட்ரிக் ஃபங்க்ஷனை கொடுக்குது. அதான் நாம் இன்டியூசஸ் பை ஏ மெட்ரிக் ஃபங்க்ஷன். நாம் இன்டியூசஸ் ஏ மெட்ரிக் ஃபங்க்ஷன். ரைட்டா? இல்லைனா மெட்ரிக் ஃபங்க்ஷன் இஸ் இன்டியூஸ்டு பை நாம் அப்படி மாற்றி யூஸ் பண்ணிப்போம். ரைட்? இப்போ ஒரு மெட்ரிக் ஃபங்க்ஷன்லேருந்து டோபாலஜி எப்படி கொடுக்குறதுனா, இப்போ ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். A is subset of x. A is open in x. ஓகேங்களா? அப்போ இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் உள்ள எல்லா எக்ஸ் கமாடிங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ் இல்லை எல்லா ஓப்பன் செட்டையும் நான் எடுத்துட்டேன். இது வந்து இந்த டோபாலஜியை கிரியேட் பண்ணிடுமா? ஸோ எம்டி செட்டு ஹோல் செட்டு எல்லாமே ஓப்பன் தான் உள்ளதாக இருக்கும். ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஃபைனைட் ரிலேஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஸோ அதனால் டவ் இஸ் ஏ டோபாலஜின்னு வந்துடும். Topological space. Therefore x comma tau is a topological space. அதுக்கு என்னன்னா மெட்ரிக் ஸ்பேஸ் இன்டியூசஸ் ஏ டோபாலஜி. ஓகேங்களா? இது முக்கியமான நோட்டு. ரிவர்ஸ் பார்ட் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓகே இப்போ டெஃபினிஷன்ஸ். நெய்பர்ஹுட் ஆஃப் யோர் பாயிண்ட் அப்படின்னா என்ன? நெய்பர் POUR நெய்பர்ஹுட் ஆஃப் யோர் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா லெட் எக்ஸ் கமா டி பி ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். be a metric space எடுத்தாச்சு. இப்போ நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட் ஷார்ட் ஃபார்ம் என்ன? நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட். பாயிண்ட்டுன்னா பின்னு எடுத்துக்கிறேன். பி பிலாங்ஸ் டு எக்ஸ். நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட் வித் ரேடியஸ் வந்து நான் கொடுக்கணும். வித் ரேடியஸ் வந்து ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் r greater than 0 denoted by என்ன நோட்டேஷன் ஃபாலோ பண்ணுறோம்னா NR, P இது எடுத்துக்கிறோம். இஸ் டிஃபைன்ட் அஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா NR, P collection of points in x such that d of x, P less than r. ஓகேங்களா? அல்லது இது வேறு எது எப்படி சொல்லுவாங்கன்னா நெய்பர்ஹுட்டுங்கிற ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பால்னு சொல்லுவாங்க. அண்ட் ஓப்பன் பால் ஆஃப் எ பாயிண்ட் ஓப்பன் பால் வித் சென்டர்னு எடுத்துருப்பாங்க. அது பாயிண்டிங் ஓப்பன் பால் ஆஃப் எ ஓப்பன் பால் வித் ஓப்பன் பால் வித் எ சென்டர் P belongs to x and radius r greater than 0 denoted by ball B of a comma r னு எடுத்துப்போம். ஓகேங்களா? is defined as
P of A comma R, x belongs to x such that D of A comma x, ஸோ ஏன்னு எடுத்துட்டோமா. ஸோ பிஓ ஏ அதுவும் ப்ராப்ளம் கிடையாது, ஏ தான் எல்லோரும் ஃபெமிலியர்னா ஏ எடுத்துக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம், ஏ எடுத்துக்கணும். A comma x less than R. ஓகேங்களா. அப்போ நெய்பர்ஹுட் ஆஃப் யோர் பாயிண்ட், அதாவது மெட்ரிக் ஸ்பேஸில் ஆக்சுவலாக டோப்பாலஜியில் ரெண்டு வேறு வேறையாக சொல்லுவாங்க, டோப்பாலஜியில் வேறு வேறையாக சொல்லுவாங்க. சரிங்களா. ஓப்பன் செட்டு வேறு, அங்கே நெய்பர்ஹுட் ரெண்டு வேறு வேறேன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம மெட்ரிக் ஸ்பேஸில் பேசிகிட்டு இருக்கோம். மெட்ரிக் ஸ்பேஸில் நெய்பர்ஹுட் ஆஃப் யோர் பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஓப்பன் பால். இந்த ஓப்பன் பால் வந்து ஓப்பன் செட்டு நம்ம அடுத்து கொண்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓப்பன் பால் டெஃபினிஷன்ஸ். ரைட். இப்போ இதில் என்னென்னா இது ஓகே. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து ஓப்பன் பால், க்ளோஸ்டு பால். க்ளோஸ்டு பால்லாம் என்ன வரும்னா இதே தான் a closed ball with center A belongs to x and radius r greater than 0, denoted by B. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மாதிரி யூஸ் பண்ணுவோம். A comma R is defined as B of A comma R, x belongs to x, D of A comma x less than or equal to R. ஓகே. இப்போது எல்லா ஓப்பன் பாலும் க்ளோஸ்டு பாலாக இருக்குமா, இல்லை எல்லா க்ளோஸ்டு பாலும் ஓப்பன் பாலாக இருக்குமா? ஸோ இதெல்லாம் தெரியுது. லெஸ் than ஆர் ஈக்குவல் எக்ஸ்ட்ரா கண்டிஷன் வருது. அப்போது எவ்ரி க்ளோஸ்டு பால் இஸ் ஓப்பன் பால், எவ்ரி க்ளோஸ்டு பால் இஸ் ஓப்பன் பால். ஓகேங்களா. ஸோ ஓப்பன் பால்னால் என்ன, க்ளோஸ்டு பால்னால் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இது ஒரு நோட் நம்பர் 1. அடுத்து என்னென்னா இது நான் எம்டியாக இருக்குமா, ஓப்பன் பால் நான் எம்டியாக தானே இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டி ஆஃப் ஏ கமா ஏ ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு டிஸ்டன்ஸ் 0. டிங்கிற மெட்ரிக், டி மெட்ரிக்னால சேம் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் 0 இஸ் ஆல்வேஸ் ஆறுங்கிறது பாசிட்டிவ். ஸோ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்தாலும் இது வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ பிலாங்ஸ் டு என்ன வந்துடும், ஓப்பன் பால் நெய்பர்ஹுட் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ வந்து தஃபோர் அப்போ அந்த பாயிண்ட்டை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் வரைஞ்சால் அந்த நெய்பர்ஹுட்டில் கண்டிப்பாக அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ ஓப்பன் பால் அப்படி தான், க்ளோஸ்டு பாலும் அப்படி தான். ஸோ ஒரு பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு ஓப்பன் பால் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுன்னா அந்த ஓப்பன் பாலுக்குள்ள அந்த பாயிண்ட் இருக்கும், க்ளோஸ்டு பால்லேயே அந்த பாயிண்ட் இருக்கும். அதான் ஒரு முக்கியமான நோட். ஓகே, தஃபோர் ஏ இஸ் நான் எம்டி. ஓகேங்களா. அதே தான் இங்கேயும் பி ஆஃப் ஏ கம் ஆர் இஸ் நான் எம்டி. அதேமாதிரி க்ளோஸ்டு பால் நான் எம்டியாக இருக்கும். ஓகேங்களா. ரைட். அடுத்து என்ன விஷயம்னா ஓகே, ஓப்பன் பால் ஓப்பன் செட். நெக்ஸ்ட்டு ஸ்பியர் தான் டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு ஸ்பியர். ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் கமா டிவி மெட்ரிக் ஸ்பேஸ்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. எல்லாத்துலேயுமே எக்ஸ் கமா டி வந்து மெட்ரிக் ஸ்பேஸ், ஓயாமல் எழுத வேண்டாம். ஓகேங்களா. அது புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் எழுதுனா போதும். அப்போ லெட் எக்ஸ் கமா டிவி மெட்ரிக் ஸ்பேஸ், எஸ் ஸ்பியர் ஆஃப் சென்டர் A belongs to x with radius r greater than 0 is defined as, எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா எஸ் ஏ கமா ஆர்னு எடுத்துக்கலாம். ஸ்பியர்னால எஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு ஆராக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக ஸ்பியர்னால் நம்ம R3யில் உள்ள ஆப்ஜெக்டை நினைக்காதீங்க, இது ஜென்ரல் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஸ்பியர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ரைட். இதுக்கெல்லாம் எம்டிஆர் நான் எம்டியா,
இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஏ அதில் இருக்குன்னு அவசியம் கிடையாது, ரைட்டுங்களா? ஸ்பியர் தானே எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து எம்டியாக கூட இருக்கலாம். இது நான் எம்டிக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து என்னென்னா கேசல். ஆக்சுவலாக இதெல்லாம் ரூடின் புக்கில் இருக்குது, அப்படிங்களா? முக்கியமானது கேசல். கேசல் என்னென்னா a subset ன்னு எடுத்துக்கிறோம். E of a metric space R, K, D. Dங்கிறது பொதுவாக யூஷுவல் மெட்ரிக் எடுத்திருப்போம். ஓகே, a subset is said to be a K-cell. Said to be a K-cell if அந்த E எப்படி எழுதிக்கலாம்னா x1, x2, xk belongs to Rk. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆர்டினேட்ஸும் ஆரில் இருக்கும், ஓகேங்களா? கே ஆர்டினேட்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஆர்டினேட்ஸ்குள்ளே என்ன ஒரு ரிலேஷன் வருதுன்னா ஆக்சுவலாக இது ஒரு இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏஐ xi less than or equal to bi, I belongs to 1 to k. ஸோ இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஏஐ பிஐங்கிறது இதில் ஒரு ரியல் நம்பர். இஃப் கேசல்னா இஃப் கே ஆர்டினேட்ஸ் எடுத்துக்கோ ஆர் பவர் கேல, அதுக்குள்ளே இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆக்சுவலாக அதில் வந்து கே இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. ஐ வந்து 1 கொடுக்கும்போது ஒரு இன்இக்வாலிட்டி, 2 கொடுக்கும்போது அனதர் இன்இக்வாலிட்டி, கே இன்இக்வாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து கே செல் டிஃபைன் பண்ணிட்டோமா. இப்போ ஒன் செல்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஒன் செல்லில் என்ன வரும்னா ஓப்பன் இன்டர்வல்ஸ் வரும். ஓப்பன் இன்டர்வல்ஸ் இன் ஆறு. 2 செல்ஸ்னால் இஸ் ரெக்டாங்கிள்ஸ் இன் R2 வரும். 3 செல்னா இஸ் கியூபாய்டு இன் R3ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இன் ஜென்ரல் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 4 செல்னால் R⁴ உள்ள ஒரு 4 செல்லுன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ரைட். ஓகே, இப்போ இதில் ஒரு கண்டிஷன் நம்ம போடல. இஃப் ஃபார் ஏஐ less than or equal to bi, I belongs to 1 to k. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆக்சுவலாக ஏஐபி இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா என்ன சொன்னால் இது வந்து கே செல்னு சொல்லுவோம். ஓகே, ஏ வந்து கே செல்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ரைட். இப்போது ஒன் செல்லுங்கிறது என்னென்னா ஒன் செல் in R, 2 cell in R2, 3 cell in R3 is a line segment, is an open interval. Actually நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ரிக்ட் ஓப்பன் இன்டர்வலா, ஓப்பன் இன்டர்வல் வராதுல, க்ளோஸ் இன்டர்வல் தானே வரும். இட்ஸ் an open set. One second. One cell is an interval. Okay, it's an closed interval. ஓகேங்களா? நான் ஈக்குவலிட்டி வந்திருக்கா. இப்போ 2 செல்லுங்கிறது என்னென்னா இஸ் ஏ ரெக்டாங்கிள் இன் R2 is a cuboid
cuboid in R3. இதே மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ கேசல்னு ஒன்று நம்ம ரூடின் புக்கில் முக்கியமான டாபிக் இது இருக்குதுங்க. அடுத்து கான்வெக்ஸ் செட். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து கான்வெக்ஸ் செட். இதுவும் நம்ம ரூடின் புக்கில் இருக்கும் முக்கியமான கான்செப்ட். கான்வெக்ஸ் செட் இன் R power k. இது ஜென்ரலாக பேச முடியும், R power k மட்டும் பேசுகிறோம். A subset E of R power k is said to be a convex set. Said to be a convex set if for any x comma y belongs to E and if any lambda belongs to close interval 0 comma 1, lambda x plus 1 minus lambda y belongs to E. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஒரு R power k ஒரு சப்செட்டை வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு இது வாட் இஸ் த மீனிங், இது என்னென்னா, ஸோ ஆக்சுவலாக என்ன இது ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு டெஃபினிஷன் இருக்கும். A line segment in R power k. ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா R power k லைன் செக்மெண்ட்னா என்னென்னா, let for x comma y belongs to R power k, the line segment joining x and y is a set. அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். lambda x plus 1 minus lambda y such that lambda belongs to close interval 0 comma 1. இதுதான் லைன் செக்மெண்ட்டுக்கான நொட்டேஷன்ஸ். ஆக்சுவலாக லீனியர் காம்பினேஷனாக எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது இப்படி எழுதாமல் இந்த இருக்குல்ல இந்த ஜென்ரலாக போட்டிருப்பாங்க. இது இந்த இடத்துல ஏ போட்டு ax plus by belongs to E போட்டு அந்த ஏபி வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு எடுத்துக்குவாங்க. அது ரெண்டோட சம்மு வந்து ஒன்றுன்னு எடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ கான்வெக்ஸ் செட்டுக்கு டெஃபினிஷன் இதுதான். கான்வெக்ஸ் செட்டுக்கு டெஃபினிஷன் இது. லைன் செக்மெண்ட் இன் R power k இது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே, அது கான்வெக்ஸ் செட்டு கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கேன். கான்வெக்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா டெஃபினிஷன். இப்போ கான்வெக்ஸ் செட்டுக்கு டெஃபினேஷன் என்னென்னா, அதாவது கான்வெக்ஸ் செட் அதாவது இது வந்து ஜாமெட்ரிக்கல் அப்ரோச் என்னென்னா, a subset E of R power k is said to be convex if the line segment, சாதாரண எழுதியிருக்கிறோம், line segment joining any pair of points in E is entirely contained in E. ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா
இப்போ ஆர் பவர் கேன்னு வச்சுக்குவோம். இது சிம்பிளாக ஆர்2ன்னு வச்சுக்கிறோமே. ஓகே, ஈங்கிறது சப்செட், ஈங்கிறது இந்த செட்டு. இது இப்படி வேண்டாம், இந்த செட்டு கான்வெக்ஸ் வராது. சர்க்கிள் வரைஞ்சிக்குமே, இது கான்வெக்ஸான்னு பார்ப்போமா? சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் இதெல்லாம் வச்சுக்கோம். இது கான்வெக்ஸ். ஏன்னா இதில் எந்த 2 பாயிண்ட் எடுத்து நான் ஜாயின் பண்ணாலும் அந்த லைன் செக்மெண்ட் எனக்கு உள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? எந்த 2 பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணாலும் அப்போ இந்த சர்க்குலர் ரீஜியன் வந்து எனக்கு வந்து கான்வெக்ஸ் செட். ஓகேங்களா? அதேமாதிரி ட்ரையாங்கிள் ரீஜியனும் எனக்கு கான்வெக்ஸ் செட்டு தான். இதுவும் கான்வெக்ஸ் தான். இப்போ இது வந்து கான்வெக்ஸ் வராது. ஏன்னா இந்த ரீஜியன் எடுத்துக்கிறேன், இது ஒரு பாயிண்ட் அப்படி ஜாயின் பண்ணியாச்சுன்னா இந்த லைன் செக்மெண்ட், ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்ம இதில் இல்லை. எந்த செட்டை கான்வெக்ஸ் சொல்ல போகிறோமோ அது இல்லை. ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன வச்சுக்கலாம்? இது இந்த மாதிரி ஷேப்லாம் வராது. இங்கே ஒரு பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது இந்த போர்ஷன் வந்து நம்ம இதில் இல்லை. ஆக்சுவலாக இந்த ரீஜியனாக எடுத்துக்கிறோம். கரெக்டாக? எல்லாத்தையும் ரீஜியன் எடுத்துக்கிறோம், பவுண்டரியும் சேர்த்து உள்ள ரீஜியன். ஓகேங்களா? இப்போ இதே எடுத்தாலும் வராது. இப்போ கொஞ்சம் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணும்போது வராது. ஸோ இது வந்து கான்வெக்ஸ் செட்டு இல்லை. இது கான்வெக்ஸ், நாட் கான்வெக்ஸ். அப்போ கான்வெக்ஸ் செட்டை வந்து நம்ம அது கிராஃபிக்கல் அப்ரோச்சாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதே இது கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் இப்போ என்ன செய்வாங்கன்னா, லெட் A belongs to R power K be a convex set. கான்வெக்ஸ் செட்டை வச்சு தான் கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண முடியும். A function f from A to R is convex function if f of lambda x plus 1 minus lambda y, ஆக்சுவலாக இது ரியல் நம்பர் தான். ஓகேங்களா? இதோடைய ஏயோட இமேஜ் தானே. ஸோ இஸ் லெஸ் than or equal to lambda of f of x plus 1 minus lambda of f of y. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா for every x, y belongs to A, அதேமாதிரி for every lambda belongs to close interval 0,1. ஓகேங்களா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை வந்து கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, இது நல்ல கிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு x axis y axis வரைஞ்சாச்சு. இப்போ ஒரு கர்வ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். இது ஃபங்க்ஷன் தானே. ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த பாயிண்ட்டை நான் x1 எடுத்துக்கிறேன். இது எக்ஸ் ஒய்க்கு போது x1 x2 எடுத்துக்கிறேன். x1 இது நான் x2 எடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்போது இந்த பாயிண்ட்டு தான் என்னது, x1, f of x1. இந்த பாயிண்ட்டு தான் என்னென்னா x2, f of x2. ஓகே, இப்போது இது வந்து கான்வெக்ஸ் செட்டு தானே. கான்வெக்ஸ் செட்டுனா இந்த இதை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட் அது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். lambda x1 plus 1 minus lambda x2. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன். இதுதான் என்னோட கான்வெக்ஸ் செட்டு. ஓகேங்களா? இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடியது. அப்போ இதோட இமேஜ் எனக்கு இங்கே கிடைக்கும்னா, இப்போ இந்த பாயிண்டோட இமேஜ் இங்கே கிடைக்கும், இந்த பாயிண்டோட இமேஜ் இங்கே கிடைக்கும். இப்போ இங்கே எனக்கு இது வந்து இமேஜ், இந்த செட்டோட இமேஜ் எனக்கு இங்கே கிடச்சிருக்கா? ரைட், அதுதான் என்னதுன்னா இந்த இது. ரைட்டா? இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். இது வந்து என்னென்னா, ஆக்சுவலாக இதுதான் என்னோட இமேஜ். இந்த 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 இது வச்சுருக்கோம், இதுதான் என்னோட இமேஜ். இதுதான் f of lambda x plus 1 minus lambda y. ஓகேங்களா? இந்த செட்டோட இமேஜ்
ஆக்சுவலாக எக்ஸ் கமா ஒய்யை மாற்ற நமக்கு இது கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. அதாவது இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது அப்படி வேரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா கான்வெக்ஸ் செட்டில் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இமேஜ் கிடச்சிருக்கும் ஓகேங்களா. அதுதான் இது ஓகேங்களா. இப்போது இது வந்து x1 இது ஒரு பாயிண்ட்டு தானே. f of x1 f of x2 இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட் இது. இப்போ இதோட லைன் செக்மெண்ட் இப்படி இருக்கும். லாம்டா ஆஃப் f of x ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா f of y f of x1 x2. ஆக்சுவலாக இந்த ரெண்டு பாயிண்ட்டு f of x1 இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய இது. அப்போ இது கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு ரெண்டையும் பார்க்கும்போது இது ரியல் நம்பர் தானே. R2ல பார்த்துருக்கோம். அப்போ எது அதிகமாக இருக்குன்னா இந்த நம்பர் அதிகமாக இருக்குது. இந்த லைன் இந்த வேல்யூ அதிகமாக இருக்கா. இந்த நம்பர்ஸை விட இந்த கலெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் ஓகேங்களா. இதே மாதிரி கான்கேவ் ஃபங்க்ஷனுக்கு a function if a to r is concave function if இதோட மைனஸ் எஃப் இது நெகட்டிவ் சைனை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எஃப் இஸ் கான்வெக்ஸாக இருக்கணும். ஆக்சுவலாக இது அப்படியே தலைகீழ வந்த மாதிரி வரும் ஓகேங்களா. இது இப்படி வரும் இந்த பக்கம் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன்னா இந்த கர்வ் மேலே இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நமக்கு டேஞ்சன்ஸ் வரைய முடியும். இந்த டேஞ்சன்ஸ் வந்து இந்த கார்டோட பிலோ தான் இருக்கும் ஓகேங்களா. இந்த கார்டுக்கு கீழே தான் டேஞ்சன்ஸ் வரைய முடியும். அப்படி இருந்தால் கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன். கான்கேவ்னா அது அப்படியே மாற்றி வரும். கர்வ் இங்கே இருக்கும், கார்டு இங்கே இருக்கும். இப்போ டேஞ்சன்ஸ் வந்து அந்த கார்டுக்கு மேலே நம்ம வரைவோம் ஓகேங்களா. இது முக்கியமான கான்செப்ட். கான்கேவ் ஃபங்க்ஷன், கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா ஓப்பன் பால்ஸ்லாம் கான்வெக்ஸாக இருக்கும். ஸோ ஓப்பன் பால்ஸ் க்ளோஸ்டு பால்ஸ் இன் r power k are convex செட் ஓகேங்களா. ஓப்பன் பால்ஸ் க்ளோஸ்ட் பால்லாம் r power kல கான்வெக்ஸ் செட்டாக இருக்கும் r power kல. அதே மாதிரி கேசெல் எழுதணுமா. கேசெல் இங்கே இன் r power k இஸ் எ கான்வெக்ஸ் செட் இன் r power k. ஸோ இதுவும் ஒரு கேசெல்ல ஒரு கான்வெக்ஸ் தான் இருக்கும் ரைட். அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பன் பால்ஸ்லாம் ஓப்பன் செட்டாக இருக்குமா. ஓப்பன் பால்ஸ் any open ball in a metric space x, d